வணக்கம். எனக்கு ஒரு ஆசை என்னென்றா, நான் அறிஞ்சு கொண்ட விஷயங்களும் எனக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நான் என்ன மாதிரி அறிஞ்சு கொண்டனோ, அது என் வாழ்க்கைக்கு எவ்வளோ பயனாக இருக்குண்டோ அந்த விஷயங்களை பற்றி உங்களோட கதைக்கிறதுக்கு, அதாவது சமூகத்துக்கு அந்த விஷயங்களை பற்றி கதைக்கிறதும், சமூகத்தில் உள்ளவங்களுக்கு அது பயனளிக்கக்கூடிய மாதிரியான விதத்தில் இந்த விஷயங்களை தெரியப்படுத்துறதும் என்ற விருப்பம். இதில் நான் கதைக்கிறதுக்கு நினைக்கிற விருப்பம் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு அறிவு சம்பந்தமான விஷயங்கள். அதாவது நம்மளோட உடல் எப்படி இயங்குறதுங்கிறது, நம்மளோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது, நம்மளோட சுற்றுச்சூழல்கள், நம்மளோட வாழ்க்கையை என்ன மாதிரி கொண்டு போகலாம், எப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதன் மூலமாக நம்மளோட வாழ்க்கையை ஒரு நல்ல வகையில் கொண்டு போகலாம்ங்கிறது சம்மந்தமானது தான் கதைக்க போகிறேன். நான் கதைக்கிறதுல உடலியல் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள், நம்மளோட இரத்த ஓட்டமாக இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், நம்மளோட மூளை வேலை செய்கிறதா இருக்கட்டும், நம்மளோட கண், கிட்னி, இப்படியான உடல் உறுப்புகள் சம்மந்தமான விஷயங்களையும், அது நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்னென்ன மாதிரியான அளவில் அதை பாதுகாத்து கொள்ளலாம்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி கதைக்க போகிறோம். சரியா? நான் குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தில் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு நபர் சொன்னதிலிருந்தோ ஒரு ஆய்வில் இருந்தோ நான் கதைக்க போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எப்படி எந்த மூளை என்ன மாதிரி ப்ரோசஸ் பண்ணுது, அதாவது எனக்கு தெரிஞ்ச, நான் கேட்டு நான் அறிஞ்சு கொண்ட ஒரு 1000 வகையான விஷயங்கள், ஒரு 1000 கருத்துக்கள் பேர் சொன்ன விஷயங்கள்ல இருந்து நான் தொகுத்து வச்சிருக்கக்கூடியது, நான் என்ன எனக்கு தேவையானது என்று நான் அதிலிருந்து தொகுத்து வச்சிருக்கக்கூடியது, அதுதான் சொல்கிறது எண்ணம்னு சொல்லி. எந்த எண்ணம் எந்த சிந்தனையில் இருக்கிறது. எவ்வளவு வேணுமென்றாலும் எவ்வளவு கதைகளை வேணுமென்றாலும் கேட்கலாம். ஆனால் எனக்கு என்ன தேவையானங்கிறத தான் நான் எடுத்து வச்சுக்கொள்வேன். அதுதான் நம்மளோட மூளை செய்யும். நமக்கு தேவையானது தொகுத்து வச்சுக்கொள்ளும். ரைட். அதே மாதிரி ஒரு மனநிலைங்கிறதோ அல்லது ஒரு ஒரு பணம் ரீதியான விஷயங்களோ அல்லது சமூகத்தோடு என்ன மாதிரி இருக்கணுங்கிறதோ அல்லது அது சம்மந்தமான ஒரு அரசியல் சம்மந்தமான விஷயங்களோ, அரசியல் என்று சொல்கிறது அரசு, அதாவது ஒரு அரசியலுங்கிறது நம்மளோட வாழ்வியலோட முழுவதுமாக பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். அப்போ அது சம்மந்தமான விஷயங்கள், இந்த விஷயங்களை தான் நான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். மற்றது நிறைய அறிஞர்கள், தத்துவ ஞானிகள்ன்ற புத்தகங்கள், அதுகளிலிருந்து நான் படித்ததுகள், அதுகள் எல்லாமே தொகுப்பாக எந்த மனசில் இருந்து, அதாவது சாதாரணமாக ஒரு சாதாரண மனுஷருக்கு விளங்கக்கூடிய மாதிரி, பெரிய அறிஞர்களுக்கோ அல்லது பெரிய தத்துவ ஞானிகளுக்கோ விளங்கக்கூடிய மாதிரியானது என்று இல்லாமல் சாதாரணமான மனுஷருக்கு, உங்களுக்கோ எனக்கு கொஞ்சம் படிப்பு அறிவுகள் குறைவாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, அப்படி எல்லாருக்கும் வழங்கக்கூடிய மாதிரி கதைக்கிறது தான் என் விருப்பம். ஏனென்றால் புத்தகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், புத்தகங்களில் என்ன புத்தகமாக இருக்கட்டும், அறிவியல் புத்தகமாக இருக்கட்டும் அல்லது தத்துவங்கள் சம்மந்தமான புத்தகமாக இருக்கட்டும் அல்லது மனநிலைகளை பற்றி சொல்கிற புத்தகங்களாக இருக்கட்டும், இதுகள் எல்லாமே என்ன செய்யுமென்னு எப்படி இருக்குமென்னு சொன்னால் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரியான நிலைமையில் இல்லை. அது யாருக்கெல்லாம் விளங்கி இல்லையோ அந்த ஆட்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். சரியா? அப்போ இந்த வகையில் ஒரு சின்ன விஷயத்தையும் இன்றைக்கு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, நம்மளோட மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், உதாரணமாக சந்தோஷம்ங்கிற ஒரு விஷயம். சந்தோஷம்ங்கிற ஒரு விஷயம் நிலையானது இல்லை. சரியா? சந்தோஷம்ங்கிறது நிலையானது இல்லைன்னு சொன்னால், அப்போ நான் சந்தோஷமாக வாழணுமென்று நினைக்கக்கூடாதான்னா, சந்தோஷமாக வாழ இயலாது, சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது இந்த வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடியது, நீண்ட காலத்தை குறிக்கக்கூடியது தான் வாழ்கிறதுங்கிறது. சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு தருணத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். சரியா? அப்போ சந்தோஷமாக இருக்க இயலாதான்னு கேட்டால், சந்தோஷமாக இருக்க இயலாது, நிம்மதியாக இருக்கலாம். சரி, அப்போ நிறைய பேருக்கு நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை. நிம்மதியாக இருக்கிறதுண்டா என்ன விஷயம்னு சொன்னால், நாம் நம்மளோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இல்லாமல், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பெரிய அளவில் மூளையில் போட்டு யோசிக்காமல், வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் யாரும் இல்லை, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அதை என்ன மாதிரி கையாளலாம்ங்கிறதையும் அதை பெரிய அளவில் நாம் போட்டு சிந்தித்து ஓவர் திங்கிங் பண்ணி அதன் மூலமாக நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறதும் செய்யாமல் இருந்தால் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சரியா? அதாவது ஒரு பௌத்தத்தில் சொல்லியிருக்கு, புத்தர் சொன்னதில், ஆசையை
இல்லாமல் ஆசை இல்லாட்டி பிரச்சனை இருக்காதுன்றது. ஆசை இல்லாட்டி பிரச்சனை வராதுங்கிறது உண்மைதான். அதுக்காக நாம் எந்த ஆசையுமே இல்லாமல் இருக்க இயலாது. நாம் புத்தர் இல்லை. ஸோ ஆசையை குறைச்சி கொள்ளலாம், ஆசைப்படத்தான் வேணும், பேராசைப்படக்கூடாது. தேவையான விஷயங்களை ஆசைப்படுறதும் அதை அடைஞ்சு கொள்வதும் நல்ல விஷயம். அதுக்காக பேராசைப்பட்டு மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கி நம்மளோட வாழ்க்கையை நாம் மேம்படுத்தணும்னு நினச்சி மற்றவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குவோமா இருந்தால் அது நம்மளோட வாழ்க்கை மேம்படாது. எப்படி நாம் செய்த பிரச்சனை திரும்பவும் என்ன செய்யும், நமக்கு பேக்ஃபயர் ஆகி திரும்பவும் நமக்கு அது சம்பந்தமான வேறு பிரச்சனைகள் நமக்கு உருவாகி கொண்டு இருக்கும். அதனால் நிம்மதியாக இருக்கணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா, உங்களுக்கு சரியென்று படக்கூடிய விஷயங்களையும் மற்றவங்களுக்கு பயனுடையதாக இருக்குமென்று நினைக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உங்களை மாதிரியே எல்லாரும் யோசிக்கும் போது எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம். சரி, அப்போ சந்தோஷமெண்டா என்ன? சந்தோஷம்ங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குண்டா அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் சந்தோஷமான விஷயங்களை செய்யக்கூடாதாண்டா அப்படி இல்லை. நீங்கள் சந்தோஷமான விஷயங்களையும் அப்பப்போ நீங்கள் செய்து கொண்டு தான் இருக்கணும். உதாரணமாக சிலருக்கு ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் குடிக்கிற சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருக்கும்னு சொன்னால், நீங்கள் ஐஸ்கிரீமை வாங்கி ஐஸ்கிரீமை சாப்பிட தொடங்கினதுலேருந்து அது முடியும் வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். அது முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஐஸ்கிரீமை நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு நிம்மதி இருக்கும். சந்தோஷம் முடிஞ்சிருக்கும், ஆனால் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் உங்களோட மனநிலை நல்லா இருக்கும். நீங்கள் உங்களோட மனநிலை ஒரு கட்டுப்போய் என்னென்னு சொல்கிறது, உங்களோட மனநிலை ஒரு பேட், அதாவது ஒரு ஒரு சோகமாகவோ அல்லது ஒரு இல்லாமல் சரியில்லாத மனநிலை இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலை இருக்கும் எப்போண்டா நீங்கள் நிம்மதியாக இருக்கும்போது. சரி, நீங்கள் நிம்மதியாக இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நிம்மதியாக இல்லைன்றாலும் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த சந்தோஷம் வரும் போகிறதோட சந்தோஷம் போயிடும். நிம்மதியும் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்காது, அங்கே உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. சரியா? சந்தோஷம் வரும், போயிடும். அப்போ நிம்மதி கிடைக்காது. ஸோ சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது அப்பப்போ தான் வரும். நிம்மதியாக இருக்குங்கிறது தான் நிரந்தரமான விஷயம். ஸோ நிம்மதியாக வாழ்கிறதுக்குரிய வழிகளை பற்றி நாம் கதைப்போம். தொடர்ந்து அதை பற்றி கதைச்சு கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம்.